பிரைஸ் த லார்ட். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இந்த புதிய நாளிலே தேவ சமூகம், தேவ பிரசன்னம் உங்கள் வாசஸ்தலத்திலே உலாவி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து அவர் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்துல, சரீரமாகிய ஆலயத்துல நம்முடைய ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இணைந்து நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கான திட்டத்தை சுமந்து செல்லக்கூடிய இந்த பூமிக்குரிய தற்காலிக வாழ்க்கையில தேவன் தம்முடைய பிரசன்னத்தை கொண்டுதான் அவர் நம்ம வாழ்க்கைக்கு உண்டான தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். இன்றைக்கு அநேகர் வீட்டுல ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான பதட்டம், ஏதோ பண்ணுதுங்க ஐயா, என்னன்னே தெரியல, நிம்மதியே இல்லை, இன்றைக்கு நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியலன்னு சொல்லி தேவன் அற்ற ஜனங்கள் சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு the God's dwelling, தேவனுடைய பிரசன்னம் நம்ம வீடுகளிலே உலாவுங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் ஒன்றுதான் விலையேற பெற்ற நம்முடைய வாழ்க்கையில சொத்தும் சுதந்திரமும். தேவ பிரசன்னத்திற்காக நம்ம எவ்வளவு தூரம் நடந்து போகலாம், தேவனுடைய வார்த்தைக்காக நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்கலாம், தேவனுடைய தொடுதலுக்காக அவர் பாதத்திலேயே விழுந்து கிடக்கலாம். ஏன்னா அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். ஒருவேளை நம்ம நேசிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம நேசிக்கிற உறவுகள், நம்ம நேசிக்கிற உலக பிரகாரமான மனிதர்கள் இருந்தால் அடிக்கடி அவங்க பேசினா நல்லா இருக்குமே, அவங்க குரலை கேட்டால் நல்லா இருக்குமே நினைப்போம். அது பிள்ளையா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், யாரா இருக்கட்டும். ஆனா அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போயிடுவாங்கங்க. ஆனா கர்த்தர் மாத்திரம்தான் கடைசி வரை உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆளுகை செய்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தூக்கி சுமக்கிறவர். அதுதாங்க நம்முடைய தேவன். எலோஹிம், சிருஷ்டியின் ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடோனாய், வல்லமையின் ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்துல கர்த்தர் அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், யூ ஆர் மை பீப்புள். நமக்கு சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்குதுங்க. நமக்கு எல்லா நன்மைகளும் பரலோகத்தில் வரும். அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல வரும்போது இந்த வசனத்தை பிடிச்சு தேவனுடைய பாதத்துல கண்ணீரோடு நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்களேன். இந்த உலகத்துல எது வந்தாலும் அதை பெருசா எடுக்க மாட்டீங்க, எது போனாலும் அதை பத்தி நீங்க கவலையும் பட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தரே எனக்கு நிரந்தர சொத்தும் அடையாளமும், அவருடைய பிரசன்னமே என் வாழ்க்கையில அங்கீகாரமா இருக்கிறது. இந்த நேரத்துல எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, லேவியராகமம் 26:12 நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா, எங்கள் நடுவிலே உங்களுடைய பிரசன்னத்தோடு உலாவி வாங்கப்பா. எங்கள் தேவனாய் நீர் இருந்து நடத்துங்கப்பா. அப்பா, உங்களுடைய ஜனங்களா எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில தேவையெல்லாம் நீங்க தான், எங்க ஆசையெல்லாம் நீங்க தான், எங்க வாஞ்சையெல்லாம் நீங்க தான். உங்க தெய்வீக மகிமை எங்களை தாங்கி வழிநடத்தி ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.